கௌதம் என் கண்ணை பார்த்த அந்த நிமிஷம் இருக்கே, அந்த அமைதி சும்மா சொல்லக்கூடாது. என் மனசுக்குள்ள ஒரு பெரிய கலக்கத்தை உண்டாக்கிச்சு. ஆனா அது வெறும் அமைதி மட்டுமில்ல, இது ஒரு பெரிய மர்மத்தோட ஆரம்பம்னு அப்போ எனக்கு தெரியவே இல்ல. அந்த வீக்கெண்ட்ல நான் புதுசா வரைஞ்சிருந்த ஓவியத்தை காட்ட கௌதமோட போட்டோ ஸ்டுடியோக்கு கிளம்பி போனேன். அது ஒரு பழைய கிராமத்து வீட்டை பத்தி நான் வரைஞ்ச படம். இதுல உன்னோட நீல புள்ளி எங்க இருக்கு யாழினி? ரொம்ப அமைதியா கேட்டான் கௌதம். நான் சிரிச்சேன். சின்னதா வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்கும்ல, அதோட தொட்டில நீ ரொம்ப உத்து பார்த்தாதான் தெரியும். அவன் பெயிண்டிங்க நல்லா உன்னிப்பா பார்த்தான். சட்டுன்னு அவனோட முகம் லேசா மாறுச்சு. ஒரு செகண்ட் குழப்பம், அடுத்த செகண்ட் ரொம்ப தீவிரமான யோசனை. என்ன ஆச்சு கௌதம்? பதறி போய் கேட்டேன். அவன் ஓவியத்தை விட்டுட்டு சுவத்துல மாட்டியிருந்த அவனோட சில கருப்பு வெள்ளை போட்டோஸ பார்த்தான். ஒண்ணுமில்ல யாழினி, ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட். அவன் குரல்ல ஏதோ ஒரு தயக்கம் தெரிஞ்சது. நீ இந்த மாதிரி கிராமத்து வீட்டை ஏதாவது நேர்ல பாத்திருக்கியா? இல்லையே, சும்மா கற்பனையில வந்த வீடுதான். ஏன் இப்படி கேக்குற? அவன் பதில் சொல்லல. அமைதியா என் ஓவியத்தை எடுத்து அதோட பின்பக்கத்தை பார்த்தான். அங்க பெயிண்டிங் ஃப்ரேமுக்கு அடியில கௌதமோட ஸ்டுடியோ லோகோ இருக்க வேண்டிய இடத்துல மெல்லிசா அழியிற மாதிரி இருந்த ஒரு சின்ன நீலமை புள்ளி மட்டும் தெரிஞ்சது. அது நான் போடுற நீல புள்ளி இல்ல, இந்த நீலம் வேற கலர். 2 நாள் கழிச்சு காலையில நான் ஆபீஸ்க்கு கிளம்பும் போது என்னோட பழைய ஹேண்ட்பேக் எடுத்தேன். அதை திறந்து பார்த்தா உள்ள கௌதம் முதல்ல எனக்கு கொடுத்த என் கை தவறி போன அந்த புத்தகம் இருந்துச்சு. நான் பஸ்ல போகும்போது அதை திறந்தேன். சாதாரணமா யாராவது புத்தகத்துல அட்டைக்கு அடியில அவங்க பேரை எழுதுவாங்க. ஆனா இந்த புத்தகத்துல முதல் பக்கத்தோட கீழ் ஓரத்துல நான் என் ஓவியங்கள்ல வைக்கிற அதே நீல நிற புள்ளி என் கழுத்து மாதிரியே வரையப்பட்டிருந்தது. ஆனா அது நான் போடுறதை விடவும் ரொம்ப ஆழமா அழுத்தமா வரையப்பட்டிருந்துச்சு. நான் பயத்துல பக்கங்களை புரட்டினேன். ஒரு குறிப்பிட்ட பக்கத்துல ஒரு பத்தியை யாரோ பென்சிலால அடிக்கோடிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் அடிக்கோடிட்டு இருந்த வரிகள், சில நேரம் நம்ம நம்பிக்கையை தேடி நாம ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை. நாம வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும், நாம பாக்குற ஒவ்வொரு மனுஷனும் நம்ம புள்ளி எதுன்னு தேடுறதுக்கான மறைஞ்சிருக்கிற க்ளூவா இருக்கலாம். ஆனா உண்மைங்கிறது ரொம்ப ஆழமா புதைஞ்சு போயிருக்கிற ஒரு சீக்ரெட் பாக்ஸ். என் மூச்சே நின்னு போச்சு. இந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்தது அவன்தான். ஆனா யாழினியான நான் வரையாத என் நம்பிக்கையோட கலர் வடிவம் கொண்ட இந்த புள்ளி எப்படிங்க வந்துச்சு? கௌதம் என் ஓவியங்களை பாக்குறது சும்மா பாராட்டுறதுக்காக மட்டும் இல்ல, அவன் வேற ஏதோ ஒன்னு தேடிட்டு இருக்கான். என் நீல புள்ளியை தேடுறானா இல்ல என்னையே தேடுறானா? அன்னைக்கு ராத்திரி என்னால தூங்கவே முடியல. என் மனசு முழுக்க அந்த நீல புள்ளி, கௌதமோட அந்த மாறிய முகம், புத்தகத்துல இருந்த குறிப்புகள்னு எல்லாமே ஒரு மர்மச்சங்கிலியா பின்னிக்கிட்டு இருந்துச்சு. சரியா ராத்திரி 12:15 என் போன் அடிச்சது. தெரியாத நம்பர். ஹலோன்னு எச்சரிக்கையா பேசினேன். மறுபக்கம் ஒரு வயசான பாட்டியோட குழறின குரல் கேட்டுச்சு. யாழினி, நீங்க தானா? என் பையன் அவ ஒரு வார்த்தை சொல்ல சொன்னான். நீலப்புள்ளி இரட்டை கிணற்றடியில இருக்குன்னு சொல்ல சொன்னான். யாரு நீங்க? உங்க பையன் யாரு? கௌதமா? என் ஹார்ட் ரொம்ப வேகமா துடிச்சுது. அவன் பேரு யாழ். ஆனா இப்ப அவன் இல்லம்மா. ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, அந்த இடத்துக்கு வந்துருங்க. இல்லனா அந்த புள்ளி ரகசியமாவே உள்ள புதைஞ்சு போயிடும். இரட்டை கிணற்றடியா? என் ஓவியத்துல இருந்து அதே கிணறு. நான் அந்த நம்பருக்கு திரும்ப கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா அந்த நம்பர் தற்காலிகமா சேவையில இல்லன்னு பதில் வந்துச்சு. கௌதம் என் ஓவியத்தை பார்த்தப்போ ஏன் அமைதியானான்? அவன் உண்மையில யாரு? என் கற்பனையில வந்த கிணறு இப்போ ஏன் உண்மையில ஒரு பெரிய இருண்ட ரகசியத்தை வச்சிருக்கு? அடுத்த பகுதியில் பார்ப்போம். அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.